இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியா? நீங்க அந்த டீலை அக்செப்ட் பண்ணிருக்கவே கூடாது. முதல்ல அதை கேன்சல் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு டீலே நமக்கு வேண்டாம். ஓகே, வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதால நமக்கு வேற எந்த ப்ராஃபிட்டும் வேண்டாம். முதல்ல அதை கேன்சல் பண்ணுங்க. எஸ், ஓகே ஓகே. ஹலோ. ஹே, என்னடி சொன்ன? நீ எனக்கு பயம் காட்ட போறியா? என்ன மேடம், ரொம்ப நேரமா சத்தமே இல்லாம இருந்துச்சு, இப்போ திடீர்னு பேசுறீங்க. அது இங்க கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம். இனிமே உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் நான் தான் ப்ராப்ளம். ஏய், சும்மா தேவை இல்லாமலாம் பேசிட்டு இருக்காத. நான் தான் ஆதாரத்தோட வந்து பேசுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நாம பேசுற கால்ஸோட எல்லா ரெக்கார்ட்ஸுமே என்கிட்ட இருக்கு. ஹாரஸ்மென்ட் கேஸ் போட்டு உன்னையே தூக்கி உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஐலி, என்னாச்சு ஐலி? பாத்தியா? இல்ல சீனியர், ஆனா நல்ல வேலை. நீங்க சொன்னதை வச்சு கபிலன் தான் அந்த எக்ஸா இருப்பானோன்னு சந்தேகப்பட்டு இந்திராணிய செக் பண்ண. அப்புறம் இல்ல சீனியர், அவங்க இல்ல. ஆனா மிஸ்டர் எக்ஸுக்கு கல்யாணம்னு அவங்க அக்கா சொன்னதுதான் எனக்கு இடிக்குது. நாம வேணும்னா விஜயகுமார் சார்கிட்ட பேசி பாப்போமா? ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஹலோ சார். ஜீவா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே சார். என்னாச்சு சீனியர்? விஜயகுமார் சார் பிஸியா இருக்காராமா? எனக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு சீனியர். எதுக்கு போட்டு குழப்பிக்கிற? கபிலன் மிஸ்டர் எக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் ஏன் மாஃபியா கும்பலோட சேர போறான்? அதுவும் வருமாக்கு கீழே வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, அப்படியே இருந்தாலும் அவன் அக்கா அவனை விட்டு வச்சிருப்பாங்களா? நீங்க சொல்றத பார்த்தாலும் லாஜிக்கா தான் இருக்கு. இந்த விஷயம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள இது எப்படி அதை தடுத்தாகணும்? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வா. இல்ல சீனியர், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக நேரா மண்டபத்துக்கு தான் வருவாங்க. அது தேவையில்லாம எல்லாருக்குமே சங்கடம் ஆயிடும். அதுவும் இல்லாம இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சா அது சரியா இருக்காது. ஐலி, அப்ப இதுக்கு என்னதான் பண்றது? இதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பண்ணா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம், அவங்க வேலையை பார்க்கலாம். ரித்திகா கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, நான் சாகிறது தான். ஏய் லூசா நீ? நான் சாகிறது தான். ஏய் தீபு, வராது தீபு. தீபு வேண்டாம். தீபு சொன்னா கேளு. என்ன பண்ற நீ? விடு தீபு. என்ன விடு. கேளு. என்னலதான் இவ்வளவு பிரச்சனையும். விடு. சாகிறது தான் சரி. என்ன விடு அயலே. வேண்டாம் தீபு, சொன்னா கேளு. வேண்டாம்னு சொல்றேன்ல. விடுன்னு சொல்றோம்ல. விடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் இப்படி பண்ற? நான் உயிரோட இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான். இந்த விடு, நான் செத்துறேன். ஏய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. சரி சரி, வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சது சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவோம். இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சமந்தி, என்னாச்சு சமந்தி? என்ன பிரச்சனை? ஏன் நிறுத்த சொல்றீங்க? சித்தி, என்னாச்சு? எனக்கு சமந்தி, தெரியல. என்னாச்சு உங்களுக்கு? எல்லாம் உங்க பெரிய பொண்ணு அயலி இருக்காளே, அவளால வந்ததுதான். சித்தி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உன்னதான் கேக்குறோம். இப்படி சபையில வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றியே, என்னாச்சு? இவங்க பொண்ணு அயலி இருக்காளே, அவளால வந்ததுதான். அவ பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்கு கல்யாணத்தை நிறுத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? சமந்தி, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள தனியா பேசிக்கலாம். இப்படி சபையில எல்லாரும் முன்னாடியும் பேச வேண்டாமே. ஆமா சித்தி,
நம்ம குடும்ப விஷயத்தை இப்படி சபையில வச்சு பேசினா நல்லா இருக்காது. உள்ள வாங்க போய் தனியா பேசிக்கலாம். வாங்க படி. சமந்தி, எப்போ செழியன் கூட இந்த அயலி எப்போ பேசினா? எப்பவோ இல்ல, இப்ப கூட அவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கா. ஐயோ, அந்த செழியன் எப்படியும் இந்திராணிக்கு எதிராக தான் பிளான் பண்ணுவான். அவன் கூட இவ பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் பண்ற பிளானுக்கு இவளும் உடந்தையா இருக்கான்னு தானே அர்த்தம். செல்வநாயகி, அதுக்காக எல்லார் முன்னாடியுமா வந்து இப்படி கத்துவ? பாக்குறவங்க எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? சித்தப்பா, சித்தி கோவப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு முன்னாடிதான் எனக்கும் செழியனுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவர்கிட்ட அயலி போய் பேசினாங்கன்னா கோவம் வரதானே செய்யும். அந்த ஆளை நம்பி நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்ச வலியும் வேதனையும் என் கூடவே இருந்து நீங்க எல்லாரும் பாத்துட்டு தானே இருந்தீங்க. அவரால் நான் இழந்தது என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அப்படிப்பட்ட மனுஷனோட அயலிக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? என்னாச்சு சித்தி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? ஏண்டி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சரி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா சொல்லு, நாம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அதை விட்டுட்டு எதுக்குடி இப்படி எங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க சித்தி. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அப்புறம் எதுக்குடி இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க? வாங்க சிவா, வாங்க. நீங்க இரு. நீ இங்கே இருமா. போதுமா? இப்பவாவது நான் சொன்னதை நம்புறீங்களா? எதுக்குடி இவரை இங்க வர சொன்ன? ஏற்கனவே இவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால தானே அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இப்ப மறுபடியும் இவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு அர்த்தம். இல்ல அத்தை. ஏமா அயலி, இவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சோம் எதுக்கு இப்படி தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம்? தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மிஸ்டர் செழியன், வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ற அதிகாரமும் உனக்கு கிடையாது. இது ஏன் தம்பியோட கல்யாணம். இதுல ஏதாவது பிரச்சனைனா நான் தான் கேட்பேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையில நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அப்போ நானும் பேசதான் செய்வேன்.